இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளியன்று தொடக்கம். ஏற்பாடுகள் தயார். 10, 13, 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பதால் அரசியல் கட்சியினர் தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் முன்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 20 நாட்களுக்கு தங்கும் வகையில் விடுதிகளை முன்பதிவு செய்யும் அரசியல் கட்சியினர். தேர்தல் ஆணையத்தில் வழக்குகள், உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு. மறுபுறம் இபிஎஸ் உறவினர்கள் வீடுகளில் இடி ரெய்டு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவுக்கு அழுத்தம் அதிகரிக்கிறதா? விஜய் கட்சியில் பெருங்குழப்பம் நிலவுகிறதா? சமூக வலைதளங்களில் வேகமாய் பரவும் அதிர்ச்சி ஆடியோ. கமல் கட்சி வாங்கிய வாக்குகளுடன் விஜய் செல்வாக்கை ஒப்பிட்டு பகிரப்படும் காரசார கருத்து. தாவேகாவில் பதவி கிடைக்காதவர்கள் ஆடியோவை வெளியிட்டார்களா? தமிழக வெற்றிக்கழக கட்சியின் கொள்கை தலைவர் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு ஆளாகிறார். பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சுக்கு தாவேக எவ்வித கண்டனமும் தெரிவிக்காத நிலையில் இயக்குனர் அமீர் விமர்சனம். பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமான் மீது குவியும் புகார்கள். ஒரே நாளில் திமுக உள்ளிட்ட 4 கட்சிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தன. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த வடலூர் போலீசார். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் எதிர்கொள்வேன் என சீமான் பேட்டி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பார்த்தவன் நான் என்றும் ஆவேசம். யுஜிசி வரைவு விதிமுறைகளை எதிர்த்து சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம். ஒன்றிய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பொங்கல் தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் 1000 ரூபாய் வழங்க முடியாத நிலை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஏமாற்றம். மாநில அரசுக்கு நிதிச்சுமை என்பது கட்டுக்கதை. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகுங்கள் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. தமிழக சட்டப்பேரவையில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து காரசார விவாதம். அதிமுகவை போல் தேர்தல் வந்தால் நாங்களும் பொங்கல் பரிசு தொகை கொடுப்போம் என அமைச்சர் துரைமுருகன் கலகலப்பான பேச்சு. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. அமைச்சர் எஸ். சிவசங்கர் விமர்சனம்.
28 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் வெள்ளியன்று தாக்கலாகிறது. வால்பாறையில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தைகள் நடமாட்டம். ஜாலியாக நடந்து சென்ற 2 சிறுத்தைகளின் சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி. மயிலாடுதுறை அருகே குழந்தைகளுக்காக வாங்கிய சாக்லேட்டில் உயிருடன் நெளிந்த பூச்சிகள். ஹைதராபாத்தில் உள்ள சாக்லேட் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நோட்டீஸ். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரியாணி சாப்பிடும் போட்டி. நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. 1.5 கிலோ பிரியாணியை சாப்பிட்டு முதலிடம் பெற்ற இளம்பெண். விழுப்புரத்தில் மழை பெய்து 40 நாட்கள் ஆன நிலையிலும் வீடுகளை சூழ்ந்து நிற்கும் வெள்ள நீர். கழுகு பார்வை காட்சிகள். கடும் சிரமத்தில் குடியிருப்பு வாசிகள். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். அவருக்கு வயது 80. பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். ஹிட் பாடல்களுக்கு சொந்தக்காரர். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் பணியில் இருந்த டிஎஸ்பி ரமணகுமார் சஸ்பெண்ட். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. பிரபல இந்திய மில்க் ஷேக் பிராண்டான கேவன்டர்ஸில் முதலீடு செய்ய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்வம். கேவன்டர்ஸின் இளம் நிறுவனர்கள் குறித்தும் புகழாரம். கை துப்பாக்கிகளுடன் குற்றவாளிக்கு பாதுகாப்பு வந்த செக்யூரிட்டிகள் உட்பட 10 பேர் கைது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கொலை குற்றவாளிகள் ஓசூர் நீதிமன்றத்தில் கையெழுத்திட வந்தபோது சம்பவம். பாதுகாப்புக்காக வந்த தனியார் செக்யூரிட்டிகள் அனுமதியின்றி துப்பாக்கிகள் கொண்டு வந்ததால் போலீசார் நடவடிக்கை. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வெள்ளியன்று சொர்க்க வாசல் திறப்பு. 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. ஏற்பாடுகள் தயார் நிலை. ரஷ்யாவுக்கு அழுத்தம் தர மேற்கத்திய நாடுகளின் படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட வேண்டும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்வு. 5 பேர் உயிரிழப்பு. 12 ஏக்கர் நிலங்கள் தீயில் கருகி அழிந்து விட்டதாகவும் தகவல்.